إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் கண்ணியமிக்க அடியார்களே, ரமலானுடைய 7வது இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இறைவனுடைய கிருபையினால் எதை பின்பற்ற வேண்டும் என்ற தலைப்பின் கீழே தொடர் உரையாக இந்த பயான் விஷயங்களை, எது நேர்வழி, எது வழிகேடு, எது பின்பற்றத்தக்கது என்ற அடிப்படையில கடந்த 6 நாட்களாக சில செய்திகளை பார்த்தோம். இன்னும் ஒரு 2 நாட்கள் இதை தொடர் உரையாக நிகழ்த்த இருக்கிறோம். இந்த தொடர் உரை 9 நாட்கள் முடிந்த பிறகு இந்த உரையில சொல்லப்பட்ட செய்திகள் குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், கேள்விகள் இருந்தால் என்ன செய்யலாம்? தாராளமாக கடைசி நாள் 10வது நாள்ல கேட்கலாம். ஒரு 10 நாள் பயான் பண்ணும் பொழுது அந்த பயானிலே நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன, உங்களுக்கு தெளிவடைந்தது என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, நாம் அறிந்து கொள்வதற்காக 9 நாள் பயானுக்கு பிறகு 10வது நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை என்ன செய்யுங்க, நீங்கள் கேட்டு அதற்கான தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்போதுதான் அது காலம் முழுமைக்கு நம்ம சொன்னது மாதிரி உங்கள் உள்ளத்துல இருந்து அது வணக்க வழிபாடாக பின்பற்றத்தக்கதாக மாறும். அந்த வகையில எதை பின்பற்ற வேண்டும் என்ற தலைப்பின் கீழே நான் பார்க்கக்கூடிய இந்த செய்திகளை நேற்று வரை குர்ஆன்ல சொல்லப்பட்ட நேரு வழிக்கான, அல்லாஹ்வுடைய வழிக்கான அந்த பாதையை, அந்த விஷயங்களை, அந்த கருத்துக்களை, அந்த நேர்வழியான செய்திகளை மறுத்துவிட்டவருக்கு, அதை பின்பற்றாதவருக்கு, அதை பின்பற்றாமல் அமல்கள் மட்டுமே செய்யக்கூடியவருக்கு, அமல் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு, ஆனா அவர்கிட்ட நேர்வழி இல்லாமல் இருக்கிறது. அப்படி நேர்வழி இல்லாமல் வெறுமன அமலை வைத்துக் கொள்ளக்கூடியவர் எப்பேற்பட்ட ஒரு உதாரணத்துக்கு உரியவர் என்று சொன்னால், 5 மாடி கட்டடம் கட்டுகிறோம், பல பல என்று மின்னிக் கொண்டிருக்கிறது, பார்க்கும் பொழுது கண்ணை கவருகிறது, உள்ளே நுழைந்து பார்த்தால் கண்ணுக்கு கவர்ச்சியான ஒளிகள், வேலைப்பாடுகள் எல்லாமே ரொம்ப செய்யறது, எல்லா வகையிலுமே சிறந்த கட்டடமாக இருக்கிறது. 5 மாடி கட்டடம், 5 மாடியில் உள்ள சிறப்பாக கட்டிய கட்டடமா இருக்கிறது. பல பல என்று கண்ணாடியால் ஜொலிக்கிறது, விளக்குகளால், மின் விளக்குகளால் அது என்ன செய்யறது, ஜொலிக்கிறது, அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்டு ஒரு அமல்களை சேர்த்து வைத்துள்ள ஒரு மனிதர் அந்த 5 மாடி கட்டடத்தை போன்று அமல்களை, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஜலக்கா இன்று எல்லா வகையிலுமே இந்த ரமலான்ல நீங்க அதிகமா நன்மை சம்பாதிக்கலாம். ரமலான் அறிவு செய்யக்கூடிய மாதம், நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் முதற்கொண்டு அந்த 5 மாடி கட்டடத்தை போன்று அழகாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு உதாரணத்தை சொல்ல சொன்னா, நாளை மறுமையில இந்த மாதிரி அமல்களை கொண்டு செல்லக்கூடியவர் எப்பேற்பட்டவராக இருப்பார்? நேர்வழி பெறாமல் இருந்தால், குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய சத்தியத்தை, நேர்வழியை உள்ளத்துல இருந்தாமல், நபிக்கும் இந்த குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்க்கை இருந்துவிட்டால், அவர் 5 மாடி கட்டிடத்தை அலங்கரித்து கட்டியிருந்தாலும் ஆற்றுக்கரை ஓரையில கட்டிருக்கிறார், ஆற்றாங்கரை ஓரத்திலே கட்டிருக்கிறார். ஒரு வெள்ளம் வந்தால், அதிகமான மழை பெய்தால் அந்த ஆற்றுக்கரை ஓரமாக கட்டப்பட்ட கரையோரம் உள்ள 5 மாடி பில்டிங் ரொம்ப அழகா இருக்கிறது, பிரம்மாண்டமா இருக்கிறது, பிரமிப்பூட்டமா இருக்கிறது, கண்ணுக்கு கவர்ச்சியாக எல்லா வகையிலும் நமக்கு என்னது, ஒரு மனதுக்கு திருப்தியை தருகிறது. அப்பேற்பட்ட அமலை அந்த கட்டடம் முன் நினைத்துக் கொள்ளுங்கள். அது எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? ஆற்றுக்கரை ஓரமாக இருக்கிறது. ஒரு வெள்ளம் வந்தால், அதிகமான மழை பெய்தால் அடித்து செல்லப்படும் அந்த கட்டிடம். இந்த நிலைமைதான் நாளை மறுமையில அமல்களை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு முஸ்லிம், அமல்களை அதிகமா இருக்கிற முஸ்லிம் நேர்வழியை மறந்து வாழ்ந்ததால்,
நேர்வழியே வாழ்க்கையை பின்பற்றாததால் இது போன்ற நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டு நரகத்துல கொண்டு போய் தள்ளப்படுவார். இப்ப நம்ம வசனங்களை சொன்ன பிறகு எல்லா வசனங்களையும் சொல்லி காட்டுறோம் மக்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரைகளை, அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை, எச்சரிக்கைகளை எல்லாமே மக்களுக்கு சொல்றோம். நரகத்துல அல்லாஹ் போட்டுருவான், இப்படி எல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, பின்பற்றி மற்ற காரியங்களை போவாதீங்க, அல்லாஹ்வுடைய ஒரே நேர்வழியை பின்பற்றுங்க, பல வழிகளை தேர்ந்தெடுக்காதீங்க என்றெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இது சொன்ன பிறகு மக்கள் என்ன கருத்து வரும்னா, இது எல்லாம் சொல்றீங்க பாய், எல்லாமே பின்பற்றுவோம். அப்ப இங்க முன்னோர்கள் அவங்க தானே பின்பற்றினாங்க, எங்களுடைய தலைவர்கள் இதான பின்பற்றாங்க, எங்களை சார்ந்து எங்களை வழிநடத்திய எங்களுடைய பெற்றோர்கள் இதைத்தானே பின்பற்றினார்கள், அவர்கள் கதை என்ன? அப்ப அவர்கள் நரகத்துக்கு போயிடுவார்களா? அந்த குறையெல்லாம் நாங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறோமா? எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், எங்களுக்கு முன்னால் இறந்தவர்கள் நரகத்துக்கு போவாங்களா? நீங்க சொல்லக்கூடிய கொள்கையை தான் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குமா என்று கேள்வி கேட்பார்கள். இதற்கும் திருக்குறான்ல அல்லாஹ் பதில் வைத்திருக்கிறார். இதற்கு ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்றான். திருமலை குர்ஆன் 2ஆம் அத்தியாயம் 170 வசனம் அல் பக்ராவில், வஇதா கிய லஹும் அத்தபியு மா உன்சில அல்லாஹு, அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டதை, அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதை உத்தபியு நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அவர் சொல்வார்கள், காலுபல் அவ்வாறு இல்லை, நீங்க சொல்ற மாதிரி இல்ல, நாங்கள் எதை பின்பற்றுவோம், நத்தபியு மா அல்ஃபைனா அலைஹி வ ஆபானா, நாங்கள் யாரையுமா பின்பற்றுவோம், எதை தெரியுமா பின்பற்றுவோம், அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டதை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் சொன்னால் நாங்கள் யாரை பின்பற்றுவோம் சொன்னால் ஆபானா, எங்கள் முன்னோர்களை எதிலே கண்டோமோ, எங்கள் முன்னோர்களை எதிலே கண்டோமோ அதைத்தான் பின்பற்றுவோம். அல்லாஹ் திருப்பி கேட்கிறான் பாருங்க, அவ்வளவு காண ஆபாவும், அவருடைய முன்னோர்கள் லா யாத்திலூன ஷைஅன் வலா தஅதவும், அவர்கள் நேர்வழி பெறாதவரும் எதையும் சிந்திக்காமல் இருந்தாலுமா பின்பற்றுவீங்க? உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களை நீங்க பின்பற்ற வேண்டும் என்று சொல்றீங்களே, எதில் கண்டோமோ அதுதான் இருப்போம் சொல்றீங்க. ஏன்பா காலம் காலமாக இந்த முன்னோர்கள் வழி என்று சொல்லி நரகத்துக்குரிய வழிகளை பின்பற்றுறீங்களே, ஒவ்வொரு வருஷமும் கந்தூர் என்ற பெயர்ல அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்க, இறந்து போன மனிதருக்கு கப்பம் என்ற பெயர்ல நபி வழியை மறுக்கிறீங்களே, திருமண சபைகள ஆடம்பரத்தையும் வரவேற்றையும் ஊக்குவிக்கிறீங்களா? இதெல்லாம் அல்லாஹ் அறிஞர் இல்லையே, அல்லாஹ் வழிகாட்டியது இல்லையே, அல்லாஹ் நமக்கு இறக்கி அருள்வது இல்லை என்று அவர்கிட்ட கூறப்பட்டால் அவர் சொல்வார்கள், எங்கள் முன்னோர்களை எதில் கண்டோமோ அதைத்தானே பின்பற்றுவோம். நீங்க இன்னைக்கு இந்த குர்ஆனை இருக்கு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா? இந்த நபிவல்ல இப்படி இருக்குன்னு சொன்னா ஒத்துக்கொள்ள முடியுமா? எங்கள் வழிமுறையை மாற்ற முடியுமா கேட்பாங்க. இங்க உம்மா வாப்பா, வாப்பாக்கு வாப்பா, உம்மாக்கு உம்மா எல்லாம் எதனா பின்பற்றினாங்க, புதுசா கைவிடுற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நம்ம பின்பற்ற முடியும்? நீங்க அப்படி பின்பற்றினால் எங்கள் முன்னோர்கள் நாங்கள் என்ன எதிர்த்து என்ன முடியும்? அவர்கள் போனதெல்லாம் நரகத்திற்கா? சில சென்டிமெண்டான கேள்வி வரும். இப்ப நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க, இந்த வருஷத்துல உள்ள மக்கள் தான் சொர்க்கத்துக்கு போவீங்க, எங்க முன்னோர் எல்லாருமே நரகத்துக்கு போடுவாங்களா? அப்படின்னா சென்டிமெண்டா கேள்வி கேட்பாங்க. அந்த சென்டிமெண்ட்டுக்கு குர்ஆனுக்கு சம்பந்தமே கிடையாது. சென்டிமெண்ட் அந்த நினைச்சா ஒண்ணுமா ஆக்குவோம். எதுக்காக? அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். உன்னில இலைக்கும் அல்லாஹி, அல்லாஹ்விடமிருந்து எது உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டது அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றுங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் முன்னோர்களை கண்டதை பின்பற்றுனா, இந்த முன்னோர்கள் சிந்திக்காத இருந்தாலும் நேர்வழி பெறாமல் இருந்தாலுமா பின்பற்றுவீர்கள். எல்லாம் அல்லாஹ் வைக்கலாம் பாருங்க. நேர்வழி பெறாமல் இருந்தாலும் பின்பற்றுவீங்களா? அப்ப எதை பின்பற்றணும்? நேர்வழியைத்தான் பின்பற்றணும். முன்னோர்கள் என்று சொல்லி, பெரியோர் என்று சொல்லி, தலைவர் என்று சொல்லி வழிகேட்டை பின்பற்ற முடியாது. அவருடைய கருதி அவருக்குரியது. அவர் செய்ய நன்மையும் தீமையும் அல்லாஹ் தீர்ப்பளிப்பார். முன்னோர்களை பற்றி நம்ம கேள்வி கேட்கப்படுமா? எப்பா முன்னோர்கள் செஞ்சாங்களே நீ செஞ்சியா என்று அல்லாஹ் கேள்வி கேட்பானா? இல்லை குர்ஆன்ல இருந்தவே அது கேள்வி கேட்பானா? லாஜிக் யோசிச்சு பாருங்க. ஒரு கருத்துடன் நீங்க கருத்துடன் யோசிச்சு பாத்தீங்கன்னா அல்லாஹ் கேள்வி மட்டும் கேட்கும் பொழுது உங்க வாப்பா, உங்க உம்மா, உம்மாக்கு உம்மா, வாப்பாக்கு வாப்பா அவர்களை பின்பற்ற நீ பின்பற்றினியாமா? ஏன் இதை பின்பற்றல என்று கேட்பானா? நான் அறிஞரை பின்பற்றினியான்னு கேட்பானா?
யோசிப்பாங்க, அல்லாஹ் எப்படி கொஸ்டின் வைப்பான் அவங்கள்ட்ட? குர்ஆன் முழுக்க அல்லாஹ் நேர்வழின்னு சொல்லி அதையே பின்பற்றுங்கிறான். அதை தவிர எதையும் பின்பற்றாதுன்னு சொல்றான். ஹுதல்லாஹி யஹ்தி பிஹி, இது அல்லாஹ்வின் நேர்வழியாகும். மன் யஷாஉ மின் இபாதிஹி, இந்த அடியார்கள் அவன் நாடியோருக்கு இதன் மூலம் நேர்வழி காட்டுவான். தன் அடியாருக்கு இதன் மூலம், இந்த குர்ஆன் மூலம் நேர்வழி அவன் தான் காட்டுவான். முன்னோர்கள் காட்ட மாட்டாங்க. காட்டி இருக்கலாம், மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அவரை தான் எல்லா இடத்திலும் பின்பற்றோம் என்று ஒரு முஸ்லிம் வாதாட முடியுமா? நாளை மறுமையிலே இந்த வாதம் ஈடுபடுமா? உங்களுடைய இந்த கேள்வி எல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்ல முடியுமா? இல்லையா? இந்த வாப்பா அம்மா எல்லாரும் இதெல்லாம் கண்டோம், அவர் சொல்வதெல்லாம் பின்பற்ற முடியும். அப்படி பின்பற்றாவிட்டால் குடும்பத்துல யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. குடும்பம் பிரிஞ்சு போயிடும். என் அக்கா தம்பி அண்ணன் தம்பி எல்லாம் கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க. சொந்தமானதான் எந்த விஷயத்துக்கு என்னை கூப்பிட மாட்டாங்க. நான் தனித்து விடப்படுவேன் என்றெல்லாம் மக்கள் நினைக்கிறாங்க. அது நினைக்கக்கூடிய நினைப்பை அல்லாஹ் இன்னும் ஆதரிக்கிறான். ஏன் தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய நேர்வழி. தான் நாடியோருக்குத்தான் வழங்குவார். உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் நாடி. நீ முன்னோர்களையும் குடும்பத்தையும் காரணம் காட்டுறீங்க. நீங்க முன்னோர்களையும் குடும்பத்தையும் காரணம் காட்டுறீங்க. அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து தான் நேர்வழிக்காக. சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்க. அவர்கள் இணை வைத்திருந்தால் அவர்கள் செய்து கொண்டுள்ள நற்செயல்கள் அவர்களை விட்டு அழிந்துவிடும். இதான் கண்டிஷன். இது அல்லாஹ்வுடைய நேர்வழி. இது அல்லாஹ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். இங்க உள்ள மக்களுக்கு, தமிழ்நாட்டுல, இந்தியாவுல, உலகத்துல பல கோடி மக்களுக்கு நேர்வழியை தேர்ந்தெடுக்க இன்னும் நிறைய பேர் வெளியேற்றிருக்கிறாங்க. சில மக்கள் தான் நேர்வழி வந்திருக்கிறாங்க, குறைந்த மக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்துல எப்படி குறைந்த மக்கள் இருந்தாங்களோ அது போன்று குறைந்த மக்களுக்கே தெளிவு கிடைச்சிருக்கிறது. இது யாருக்கான நாடிக்கான்னு சொன்னா, தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாடி இருக்கிறான். அப்படி நான் அதை விட்டுட்டு நாம பின்பற்றக்கூடிய வழி என்ன செய்யுது? முன்னோர்களை பார்த்தோம். அப்படிதான் பாருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனாலே அருள் அவருடைய அரசலா சொல்றாங்க. இந்த நாள் சிறப்பு நாள் சொல்றாங்க. இந்த நாள்ல தான் ஆதம் நபி படைக்கப்பட்டாங்க. அவருடைய உயிர் அழிந்தா கைப்பற்றப்பட்டது, ஆதம் உயிர் கைப்பற்றப்பட்டது. இந்த நாள்ல தான் உலகம் அழிக்கப்படும். இந்த நாளுக்கு நிறைய சிறப்பு சொல்றாங்க. இந்த சிறப்புக்குரிய நாள்ல சும்மா தொழில் இருக்கிறது. இந்த சிறப்புக்குரிய நாள்ல அல்லாஹ் என்ன செய்யலாம்? சூரியன் உதிக்கிற நாள்ல 7 நாள்ல 7 கிழமைகள்ல வெள்ளிக்கிழமை சிறந்த கிழமை என்று அல்லாஹ் சொல்றாங்க. அந்த நாள்ல ஒரு விதத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. என்ன விதத்து? அது நோம்புக்குற ஒரு விதத்து. தஸ்மீ தொழுகை. வெள்ளிக்கிழமை காலையில என்ன செய்யறது? எல்லா நாளையும் தொழுவாங்க. அது வெள்ளிக்கிழமை வாரம் இந்த நோம்புல கூட என்ன செய்யல, நபி வழியை பின்பற்றி நம்ம பயான் பண்ணிட்டு இருக்கிறோம். பயானை கேட்கக்கூடிய மக்கள் கூட என்ன செய்யுது? இது தஸ்மீ தொழுதானமா, நன்மைதானமா? இது நம்ம சொன்னதுல ஆரம்பத்திலேயே நன்மை என்று எல்லாத்தையும் நினைக்காதீங்க. வெளுத்ததெல்லாம் பால் கிடையாது, வெள்ளையாட்டம் பால் இல்லைன்னு சொல்ற மாதிரி எல்லாம் நன்மை கிடையாது. நன்மையை யார் உங்களுக்கு காட்டித்தர வேண்டும்? இதான் கேள்வி. நன்மையை யார் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும்? நன்மையை நான் சொல்றதா, நீங்க சொல்றதா, நம்மளை சுத்தி உள்ள தலைவர்கள் சொல்றதா, ஆலயம் பெருமையை சொல்றதா? யாரு சொல்ல நன்மை? யாரு சொல்ல நன்மை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்ல நன்மை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நன்மை. அதை மாற்றி அது அல்லாமல் யார் நன்மை என்று சொன்னாலும் நன்மை கிடையாது. நம்ம ஆளுக்கு உதாரணம் சொல்லியிருந்தோம். ஒரு பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் காலத்தை கட்டுறாங்க. அந்த பள்ளிவாசலை கட்டி நன்மைக்காக கட்டுகிறோம் என்று சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் கண்டித்து வசனம் இருக்குகிறான். நபியே, ஒரு காலம் அந்த நீங்க வழங்காதீர்கள். இந்த பள்ளிவாசலை போய் தொழுவாதீங்கன்னு அல்லாஹ் கட்டுகிறான். நீங்க அல்லாஹ் கேள்வி கேட்பீங்களா? நன்மைதானா யாருக்கு? அல்லாஹ் தொழுகிறா பள்ளிவாசலை, அதுவும் பள்ளிவாசல் தானே, கேட்க முடியுமா? கொஸ்டின் பண்ணணும். அல்லாஹ்வே, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுது. பள்ளிவாசல் நன்மைக்குரியது. பள்ளிவாசல் எல்லா வகையிலும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவையானது. அந்த பள்ளிவாசல்ல போய் நீங்க வணங்காதீங்க நபியே, அல்லாஹ் தடை போடுறான். ஏன்? அது தீங்கிழைப்பதற்காக இருக்கிறது. மஸ்ஜிதுல் லிவாரன், அது தீங்கிழைப்பதற்காக இருக்கிறது. குஃபுரன், இறை மதிப்பிற்காக இருக்கிறது. உங்கள் முஸ்லிம்களிடையே பிரிவினை உண்டாக்குவதற்காக இருக்கிறது. அல்லாஹ் இணைத்தவருக்கு கோரிப்பவருக்கு போராமா இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் 4 காரணங்களை சொல்லி தடை செய்கிறான். அப்ப விழுத்ததெல்லாம் பாடில்லை என்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறதெல்லாம், நீங்கள் நாடுவதெல்லாம் நன்மை கிடையாது. அது தொழுகை என்ற பேர்ல இருக்கலாம், திக்ர் என்ற பேர்ல இருக்கலாம், நோன்பு என்ற பேர்ல கூட இருக்கலாம். மிகராஜி நோன்பு வைக்கிறோம்ல, பராத்தில் நோன்பு வைக்கிறோம்ல, நன்மை தானமா? அதை போய் நம்ம வேணாங்கிறீங்கன்னா கேள்வி கேட்பாங்க. அந்த நோன்பை யாரு காட்டி கொடுக்கணும்? அந்த நோன்பை யாரு வழிகாட்டி இருக்கணும்?
அந்த நோன்பை யாரு சொல்ல வேண்டும்? உங்களுக்கு அல்லாஹ்வை தவிர, தூதரை தவிர சொல்லக்கூடிய அதிகாரம் இங்க யாருக்கு இருக்கிறது? நம்ம சமுதாய மக்களுக்கு உள்ள மிகப்பெரிய பலவீனமா அதுதான். வழிகளுக்கு மிகப்பெரிய பலமே அதுதான். வழிகேட்டை சொல்லவங்களுக்கு, வழிகேட்டை சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய மிகப்பெரிய பலம் எது நன்மன்னாலும் மக்கள் செஞ்சிருவாங்க. பள்ளியாசலும் காசு கொடுப்பாங்க, தர்மம் கொடுப்பாங்க, நோன்பு கஞ்சியும் காசு கொடுப்பாங்க, தர்கா கஞ்சிலையும் காசு கொடுப்பாங்க. பாத்திருக்கீங்களா? வழிகேட்டையும் காசு கொடுப்பாங்க, நேரோடி நன்மையும் காசு கொடுப்பாங்க, ரெண்டுமே நன்மைங்குவாங்க. அரபிலே தான் ஓடிக்கிட்டு அல்லாஹ் ரசூல்னு வார்த்தை வந்துட்டா உடனே நன்மைதான். மௌலூதுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க? நன்மை காசு கொடுக்குறாங்க. தர்கால போய் மண்டைய பிடிக்க வந்து சோறாக்கி போடுறாங்க. தர்காவில் உள்ள எல்லாருக்கும் நான் பொறுத்த நீ பொறுத்துன்னு சொல்லி இங்க நம்ம ஈஸியால பார்த்தோம்னா பள்ளிவாசல் கூட அவருக்கு பிரம்மாண்டமா இல்ல. ஒரு ஊர்ல ஆளை இல்ல, தர்கா வந்து பல ரைஸ் போட்டு மின்னிட்டு இருக்கு. ஒரு ஊர்ல அது வழிபடுறது கூட ஆள் கிடையாது, தர்காக்கள் மின்னி கொண்டிருக்கிறது. பள்ளிவாசலுக்கு தொழில் வைக்கிறதுக்கோ பள்ளிவாசல் உருவாக்குறதுக்கு மக்கள் இல்ல. எங்க போய் பக்தி நிக்குது? நன்மை நன்மை என்ற பேர்ல பக்தி எங்க போய் நிக்குதுன்னா அது தீமைக்கு வழிகேட்டுக்கு போய் நிக்குது. இந்த தஸ்மீ தொழிலையோ பராத்து நோம்பையோ மேராஜ் நோம்பையோ அல்லாஹ் காட்டி தரலையே. இங்க கான்செப்ட் அதானே, புரியுற விஷயம் அதானே. நன்மை என்ற பேர்ல எதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த நன்மை உங்களை எங்கு கொண்டு போய் சேர்க்கும் என்றால் நாம சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை மறுத்தார்களே அந்த நரகத்தில் கொஞ்சம் பேர் உங்களை சேர்க்கும். இன்னும் நிறைய இடங்கள்ல சொல்றான். எந்த அளவுக்கு சொன்னால் அத்தகையுமா உஞ்சில இலைக்கும் இருளப்பைக்கும் அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் திரும்ப பாருங்க, எத்தனை இடங்கள்லாம் சொல்லிக்கிறா பாருங்க. அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டது சொல்லிட்டே இருக்கிறான். நம்ம நினைச்சுக்கலாம் என்ன ஆரம்பிச்சா வயார் பண்றாலும் சும்மாவும் அதை பின்பற்றி போயிட்டு இருக்கிறோம். என்ன ஊர் மக்கள் கொண்டாடாலும் பின்பற்றி போயிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு பின்பற்றோம்னா குர்ஆனை எடுத்து அர்த்தம் முடிஞ்சு படிங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆனா அந்த குர்ஆனுக்கு இல்லாத மதிப்பை தாலீம் குழு மக்கள் ஆக்குறாங்க. எத்தனை வீட்டுல நீங்க தாலீம் போல கைதோசனை கொடுத்துருவாங்க. தாலீம் என்ற புத்தகம் இருக்கிறது. ஜக்கரியா மாவா எழுதுனது வந்து அவர் மனுஷர் தான். அவர் எழுத என்ன செய்யறாங்கன்னா தகலீம் என்ற புத்தகத்தை பள்ளிவாசலையும் சில ஊர்ல அசைப்புடன் படிப்பாங்க. அது தகலீம் சரி புண்ணியமிக்க தகலீம் என்றெல்லாம் அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. குர்ஆனை படிங்கப்பா, அர்த்தம் புரிங்கப்பா. தொழுகையில கலைஞர் தொழுகைக்கு பின்னாலோ வீட்லயோ குர்ஆனை ஓடுறது மட்டும் இல்லாம இந்த வசனங்கள் எல்லாம் ஏது இருக்குது. நான் சொல்லக்கூடிய வசனம் உங்களுக்கு புதுசா இருக்கு. ஏன் புதுசா இருக்கு? நாம குர்ஆனை எடுத்து படிக்கல, பயான கேட்டோட சொல்லி போயிடுறோம். அதனால வழிகேடர்கள் நினைச்சாங்கன்னா எதையும் சொன்னாலும் மக்கள் கேட்குவான்னு நிற்கிறாங்க. அது ஒரு வழிகேடுனா தகவல் என்ற புக்கு. எப்படி தஸ்மீர் தொடங்கி இவ்வளவு சொல்லி தொழுவது மக்கள் போறாங்களா, அது மாதிரி தகலீம் என்ற புக்கை படிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வீட்லயும் ஆர்வம் காட்டுறாங்க. தகலீம் வந்து குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு நெருக்கமா இருக்குன்னா கிடையாது. பல கட்டுக்கதைகளால மனுஷனால் உருவாக்கப்பட்டது. பல கட்டுக்கதைகளை கொண்டு உருவாக்கியதை படிச்சுட்டு இருக்காங்க. 40 நாட்கள் ஒரே ஒரு மகான் தொழுவினாரு. 40 நாட்களில் ஒரே ஒரு பெரிய மகான் தொழுவாராம். 40 நீங்க வந்து ஒரே இருப்பியா நீங்க எவ்வளவு கேட்கையா இருக்கு பாருங்க, எவ்வளவு சிரிப்பு கொஞ்சம் இருக்குது. 40 நாள் ஒரு உதுதான் உதவி எடுக்கிறவரு. நீங்க சுபுக்கு நீ கலை எடுத்திருப்பீங்க, மாதிரி எடுத்திருப்பீங்க. இந்த மாதிரி 40 நாள் கணக்கு வச்சுக்கிறீங்க. அன்னைக்குதான் நீங்க உதவி எடுக்கணும். அது வரைக்கும் உதவ முடியாம இருப்பீங்களா? சாதாரண மனுஷனுக்கு முடியுமா? அது அவர் ஒரு மகானில் எழுதி வச்சிருக்கிறார். இந்த மாதிரி கட்டுக்கதை புத்தகங்களை வைத்து வழிகேடர்கள் நன்மை என்ற பேர்ல பக்தியை புகுத்துகிறார்கள். கூட்ட பக்தி என்று சொல்லுவாங்க, அதை புகுத்துகிறார்கள். ஆனா அல்லாஹ்வுக்கு மாற்றமா சொல்றா பாருங்க, அல்லாஹ்விடம் இறக்கி அருளப்பட்டால் அதை நீ பின்பற்ற சொல்லும் பொழுது ஒலா தத்தவியோ இந்துவனி ஆவியா அல்லாஹ்விடம் இறக்கி அருளை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வை அல்லாத பொறுப்பாளர்களை அவுலியாக்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். உலா தத்தபியோ நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இந்துவனி அவுலியா உங்கள் அல்லாஹ் எல்லா பொறுப்பாளர்களுக்கு தேவையில்லை. நானோ நீங்களோ மற்றவர்களோ உங்களுக்கு இதுதான் நன்மை என்று சொன்னா பின்பற்றாதீங்க. குர்ஆனில் இருக்கிறதா, நபிமுல்ல இருக்கிறதா? அதான் சஹாபாக்கள் செஞ்சார்கள். ரசூலுல்லாஹ் கிட்ட போய் எது சொல்லப்பட்டாலும் ஏற்ற விஷயத்தை கேள்வி கேட்பாங்க, சும்மா விட மாட்டாங்க. நபியெல்லாம் எதை பற்றி சஹாபாக்கள் சொன்னாலும் கூட சந்தேகம் ஏற்பட்டால் நபியே இது என்ன இது என்று கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லுங்க, எங்களுக்கு விளக்கம் என்ன இது?
அது விளக்குனாதான் பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாம இன்னைக்கு தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் இடத்துல இந்த இஸ்லாம் இறங்கி இருக்கிறது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கல்வி, அந்த உள்ளத்துல ஏற்றப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களும் அல்லாஹ்வுடைய போதனைகளும் இன்றைய வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நமக்கு வர வேண்டும் என்றால் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், அல்லாஹ்வை அல்லாத வேறு பொறுப்பாளர்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள், நீங்கள் கலிலம் மா ததக்கரூன், நீங்கள் ரொம்ப குறைவாக படிப்பினை பெறுவீர்கள். அப்படி யாரெல்லாம் அல்லாஹ் மக்கள் நீங்கள் பொறுப்பாக ஏற்படுத்திக் கொள்கிறீர்களோ, பராத்து நோன்பையும் மிகராஜ் நோன்பையும் தஸ்பீஹ் தொழுகையும் தாலை முக்கையும் இன்னும் என்னெல்லாம் விதத்திருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லும் போது கூட அவர்கள் எங்களுக்கு பொறுப்பாளர்கள், நாங்கள் அதை பின்பற்றுவோம் என்று நீங்கள் களமிறங்கி நன்மை என்ற காரியம் செய்தால் அல்லாஹ் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். குறைவாக நீங்க படிப்பினை பெறல, படிப்பினை நினைச்சது உங்களுக்கு குறைவு இருக்கிறது. இன்னும் தெளிவா சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொன்னாங்க, ரொம்ப இந்த மக்களுக்கு இன்னும் புரியும்படியாக இந்த மார்க்கத்தை எந்த வகையிலையும் மாற்றி அமைக்காமல், பல மதங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். யூத மதம் இருக்கிறது, கிறிஸ்துவ மதம் இருக்கிறது, புத்த மதம், ஜெயின மதம், இந்து மதம், நிறைய மதங்கள் இருக்கிறது. எல்லா மதங்களையும் நீங்கள் அந்த வேதங்களை எடுத்து படிச்சீங்கன்னா, இந்த குர்ஆன் சொல்றோம்ல, குர்ஆன் மாதிரி வேதம் எடுத்து படிச்சீங்கன்னா எந்த காலத்திலுமே அது மனுஷனுக்கு பொருந்தக்கூடியதா இருக்காது. ஒரு இடத்துல நல்லதை சொல்லணும், ஒரு இடத்துல மாற்றமான தீமையை சொல்லும். ஒரு இடத்துல மனுஷனுடைய நன்மையை பற்றி பேசும், ஒரு இடத்துல அப்படியே தீமையை பேசும். ஒரு இடத்துல அந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு தேவையான என்று போதிக்கப்படும், இன்னொரு இடத்துல அது ரொம்ப ரொம்ப வெளியேறு என்று இருக்கும். எல்லா குர்ஆனை தவிர்த்து எதை நீங்கள் எடுத்துக்கிறா இந்த கருத்து மனித கருத்து இல்லாத வேதங்களே கிடையாது. வேதம் என்று சொல்லக்கூடியது உண்மையிலே வேதங்கிறது 4 தான் அல்ல இறக்கியது. அது எல்லாமே வேதங்கள் என்று நீங்க பின்பற்றாங்கல்ல, பல வேதங்கள் வந்துருச்சு. நீங்க அந்த வேதங்கள்ல எங்க நீங்க எடுத்து பார்த்தாலும் சரிதா, இடை சொல்கள் அங்கே இருக்கும். மனிதனால் ஏற்படுத்திய இடை சொல்கள் அங்கே உண்டாக்கி இருக்கிறது. நீங்க பைபிள் என்று பின்பற்றாங்கல்ல, உலகத்திலேயே அதிகமா மக்கள் படிக்கக்கூடிய வேதம் பைபிள் தான். ஏன்னா கிறிஸ்துவ தான் அதிகம், உலக மக்கள் தொகையில அதிகமான மக்கள் கிறிஸ்துவர்கள். இப்ப குர்ஆன் டீப் பண்ணி போயிட்டு இருக்கிறது, அது நெருங்கியும் தாண்டி போயிடும் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதிகமான மக்கள் அந்த பைபிளை படிக்கிறாங்க. அந்த பைபிளை உண்மையிலே கடவுளுடைய வார்த்தையா இல்ல. பைபிளை யார் குடும்பா சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து குடும்பா சொல்றாங்க? இல்லவே இல்லை. பைபிளோட சொல்லக்கூடியது தௌராத்தும் இங்கேயும் கலந்தது. அது அந்த ரசூலுல்லாஹி காலத்துல அதுக்கு முன்னதாக ரொம்ப தூய்மையாக இருந்தது. அந்த ஈசானுடைய இறப்பிற்கு பின்னால் அதை இடை சொல்வதை சேர்த்து மனித கருத்தில் தான் பைபிளா இருக்கிறது. பைபிள் நீங்க முழுவதுமா படித்து ஒரு மனிதன் வாழ்க்கையை பின்பற்ற தெரியுமா? பைபிளை நீங்க படித்து குர்ஆன் நீங்க பின்பற்ற முடியாது. ரொம்ப ஆபாச அறுவடத்தக்க மனிதன் சக்திக்கு பொருந்தாத கருத்து இருக்கும். ஆனா சில நேர்வழி கருத்து இருக்கும். இயேசுதான் சொல்லுவாங்க, கர்த்தரை கூப்பிட அழைப்பதாக, கர்த்தரை கொண்டுதான் நான் அனைத்தையும் செய்கிறேன் அப்படின்னு அழைப்பதாக இருக்கும். கர்த்தரையான கடவுள் இயேசு யாரு? அவரை கடவுள்பாங்க. அதுல முரணாக நிறைய கொண்டு இருக்கும். ஆனா இஸ்லாத்துல மட்டும்தான், திருக்குறான்ல மட்டும்தான் எந்த இடை சொல்லும் கிடையாது, எந்த விதமான மனித கையாளலும் கிடையாது. அல்லாஹ் எப்படி ரசூலுக்கு இறை கொடுத்தானோ, அல்லாஹ் எப்படி ஜிப்ரீல் மூலமாக இந்த குர்ஆனை நமக்கு கொடுத்தானோ நபி மூலமாகவும், அந்த குர்ஆன் எந்தவித இடைச்சொலும் இல்லாமல் அன்றைக்கு உள்ளது போல இன்றைக்கு மாற்றமே இல்லாமல் ஒரு நிறுத்தவே மாறாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாப்பதா வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். மனித கருத்துக்கள் இது இல்லவே இல்லை. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த நாள்ல இந்த தீனை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். அல் யௌம, இந்த நாள்ல அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த தீன் என்ற மார்க்கத்தை இந்த நாள்ல உங்களுக்கு முழுமைப்படுத்திட்டேன். முழுசா ரசூலுல்லாஹ் சரி முடிச்சிட்டாங்க. அதுக்குள்ள எதுவுமே கிடையாது தீன்ல. அவர் சொல்லணும், இவர் சொல்லணும், அவருடைய கருத்து இவருடைய கருத்து வரணும், இப்படி இந்த கருத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது. இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன். அத்மம்து அலைக்கும் நேமதி, என்னுடைய அருளை உங்களுக்கு இறக்கிவிட்டேன். எனக்கு என்ன அருளை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த நேமத்தை அருளை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஒரு ரலீத்துலக்கும் இஸ்லாம தீனா, இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை உங்களுக்கு உரியதாக நான் ஆக்கிவிட்டேன். இந்த தீன் என்ற இஸ்லாமை உங்களுக்கு உரியதாக நான் ஆக்கிவிட்டேன் என்று நபியல்லாஹின் வசனத்துல அல் மாயிதா 5வது அத்தியாயம் 3வது வசனம்.
இந்த வசனத்தை இறக்கணும் ஏதா சொல்லுவாங்க. அந்த யூதத்திலிருந்து இந்த பைபிள சொல்லுவாங்கன்னா, இந்த வசனத்தை இறக்கி மக்கள் படிக்கிறாங்க. கலீஃபா உமர் ஆட்சி வருகிறது. கலீஃபா உமர் ஆட்சியில ஒரு யூதர் வர்றார். ஆனால் யஹூதி யூதர் வர்றார். யஹூதர் காலூலி உமர் வந்து சொல்றாரு, இன்னக்கும் தக்ரவுன ஆயத்தன், ஒரு ஆயத்து உங்களுடைய குர்ஆன் இருக்கிறது. இன்னமும் தக்ரவுன ஆயத்தன், ஒரு ஆயத்து வசனம் இந்த குர்ஆன் இருக்கிறது. லவ் அன்சிலத்து ஃபீனா, அது எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால், அது எந்த சமுதாயத்திற்கு, யாருக்கு, யூதனுக்கு இறக்கப்பட்டிருந்தால், லத்தஹதனா தாலிக்கல் யௌம ஈதன், அந்த இறக்கப்பட்ட நாளை ஈதாக பெருநாளா கொண்டாடி கொண்டு போனாங்கள். ஒரு யூதர் வந்து உமர் நாட்ட வர்றாங்க. உமர் கலீஃபாவாக இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மறைவுக்கு பின்னால் இரண்டாவது கலீஃபா. அந்த கலீஃபாட்ட எழுதுன்னு சொல்றாரு, உங்கள் குர்ஆன்ல ஒரு வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளா கொண்டாடுவோம். ஒரு வசனத்துக்காக. அது என்ன வசனம்? இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த மார்க்கத்தை உங்களுக்கு முழுமையாக்கி விட்டேன், என் அருளை உங்களுக்கு வழங்கி இறக்கி விட்டேன், இந்த இஸ்லாத்தை உங்களுக்கு உரியதாக ஆக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அந்த வசனத்தை அந்த யூதர் மேற்கோள் காட்டுகிறார். ஏன் தெரியுமா? யூதருடைய அந்த புத்தகத்துல அவங்க படிக்கக்கூடிய அந்த வேதங்கள்ல மனித கையாளர் இருக்கிறது, மனிதனுடைய இடை சுழல் இருக்கிறது. அதை அறிந்த ஒரு யூதர் சொல்றாரு, ஒவ்வொரு உங்களுக்கு ஒரு வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் எப்படிப்பட்டது தெரியுமா இருந்திருப்போம், இந்த நாளை பெருநாளா கொண்டாடுவோம். ஏன் அவ்வளவு முத்தாய்ப்பான வசனம் அது. முழுமையான முன்னிச்சக தஸ்பீஹோ பராத்திரவோ அல்லது மிகராஜியுடைய வழிகளோ எப்படி வரும்? தர்காவோ தந்தூரியோ மௌலிதோ எப்படி வந்திருக்கும்? கட்டமோ பாத்தியாவோ இன்னும் என்னென்னலாம் வழியே இருக்கிறதோ முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்துல எப்படி வந்திருக்கும்? வழிகளை தெரிந்த அடிப்பில் வந்திருக்கிறது, நன்மை கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே முழுமையான மார்க்கம் இது. ரசூலுல்லாஹ் காலத்திலேயே இந்த இஸ்லாம் முழுமை அடைந்து விட்டது. அதற்கு பின்னால் ஷாஃபி இமாம் சொன்னாங்க, ஹனஃபி இமாம் சொன்னாங்க, மாலிக் இமாம், ஹம்பல் இமாம், இந்த அறிஞர் அந்த அறிஞர், இந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுதான் யூதரை சொல்றாரு பாருங்க. முஸ்லிம்களை யாரும் சொல்லாம இல்ல, முஸ்லிம்கள் விளங்கி படிக்கிறோம். ஆனா அந்த யூதருக்கு தெரிந்திருக்கிறது, இந்த வசனம் இறை சொல்வது இல்லாத ஒரு வேதத்தை கொடுத்த வசனம் இது. நாங்கள் இன்றைக்கு இறைத்தை படிக்க முடியாம பின்பற்ற முடியாம இருக்கிற இந்த அடிப்படையில அந்த யூதர் சொல்லி காட்டார், இந்த குர்ஆனுடைய இந்த வசனம் தான் உங்கள் ஏற்றப்பட்டதிலேயே மிக முக்கியமான வசனம் என்ற அடிப்படையில அவர் அன்றைக்கு சொன்ன செய்தியை நம்ம பார்த்தோம். முஸ்லிம்கள் உணராம இருக்கிறவன் எல்லா மார்க்கத்திலும் எல்லா மதங்களிலுமே இடை சூழல்களை தூதர் சொன்னதை மாற்றி விட்டார்கள். யூத மதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் தூதர் போகலையா? இஸ்ரவேலுக்கும் இவர் போனாங்களே, எத்தனையோ தூதர் போனாங்க. மூசா, ஹாரூன், ஈசா, எத்தனை தூதர்கள். அல்லாஹ் ஒரு தூதர் கொல்லப்பட்டால் பனு இஸ்ரவேல் மட்டும் திரும்ப திரும்ப தூதரை கொடுப்பானாம். ஆனா நம்முடைய நபி மௌத்தா பரம்பரை எந்த தூதரும் கிடையாது. அது பேர ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பேரா நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றி வையுங்கள். அந்த வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கத்துல எல்லாமே முடிந்து விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய உயிரோடு, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோடு, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தோடு, ரசூலுல்லாஹ்வுடைய இறப்போடு இந்த மார்க்கம் முழுமையாகிவிட்டது. அதற்கு பிறகு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் மௌலூத் என்ற கித்தாபை வைத்துக் கொண்டு இன்னைக்கு பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறோம் பள்ளி வாசல்ல. அது வழியா நேர் வழியா? ரசூலுல்லாஹ்வுக்கு முழுமைப்பட்டவருடைய மார்க்கத்தில் நேர்வழி. ரசூலுல்லாஹ் இறந்த பிறகு 1000 வருஷம் கழிச்சு ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிஞர் எழுதக்கூடிய அந்த மௌலிது எப்படி நேர்வழி ஆகும்? கத்தம் பாத்தி எப்படி நேர்வழி ஆகும்? ரசூலுல்லாஹ்வுக்கு யாரும் மௌத்தா போலையா? என்னங்க கபூர்ல போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றோம். அந்த அடக்கம் பண்ணிட்டு வரும்போதே பாத்தியா பாத்தியா வாசல்ல. சரி, கபூரை பின்பற்றியத ஜனாசா பின்பற்றியா போவோங்க, நன்மை தானே. 2 கியாத் நன்மை இருக்கிறத. ஒரு முஸ்லிம் இன்னொரு ஜனாசா பின்தொடர்ந்து கொண்டு போய் தொழுகையில கலந்து கொண்டு அடக்கம் செய்யும்போது இருந்தா 2 கிராத்து, ஒரு கிராத்து உயர்மொழி அளவு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, போய் நிப்பன் பார்த்தா அதுல பிஜத்து கலிமா ஷஹாதா தூக்கிட்டு போகும்போது தூக்கிட்டு போய் வைக்கும் பொழுது அதே நபிகளுக்கு மாற்றமான பொழுது பெத்த மான துறவைக்க விடுறது இல்ல. அஜய் துறவப்பாடு, இங்க ஆளும் சொல்லுவாரு, அதுல ஒரு நபிகளுக்கு மாற்றம். சரி, அடக்க மாட்டியாவே நிப்பன் பார்த்தா அடக்கம் பண்ணும்போது தலிக்கையும் சொல்லி கொடுக்குறாங்க.
என்னங்க தல்கீனது? களிமா சொல்லி கொடுக்கிறோம். மௌத்தா கூட களிமா தேவைப்படும். எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க, எவ்வளவு முரண்பட்ட கருத்தும் பாருங்க, எவ்வளவு நகை முரண் பாருங்க. மௌத்தா போவதற்கே தல்கீன்னு சொல்லணும். மௌத்தா போய் அடக்கம் பண்றாங்க, தொடர்பு உலகத்துக்கு அவருக்கும் அல்லாட்ட அவன தொடர்பு தெரியுமே, நமக்கு அவர் தொடர்பு கிடையாது. மௌத்தா போல கபூர் உட்கார்ந்துக்கிட்டு அடக்கம் பண்ணும் பொழுது தல்கீன்னு சொல்லி கொடுக்குறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்குறோம். சரி, அது முடிஞ்சா துவா செய்யணும் என்று பார்த்தா உடனே யாசின் ஓது. எதுனால விட்டு வச்சீங்க நீங்க? ஒரு ஜனாசாவை சொந்தக்கார இறந்து போயிட்டாரு, உடனே மௌத்தா போயிட்டாரு, அடக்கம் பண்ண கூட ஒரு நபி வழி இல்லையே இந்த ஊர்ல. தொழுகை நபி வழி இல்ல, ஜனாசா நபி வழி இல்ல, ஒரு எதுலையுமே நபி வழி இல்லாமல் வழியேற மட்டுமே போதிக்கின்றீர்களே. இந்த வசனத்தின் மூலமாக, இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை மூலமாக முழுமைப்படுத்த மார்க்கத்துல உங்களுக்கு அதிகாரம் ஏற்ற யார் உரிமை கொடுத்தது? யார் உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கியது? அப்பேற்பட்ட மார்க்கமாக இது முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்துல எவ்வளவு வழிகளோட எவ்வளவு இஸ்லாத்துல இல்லாதை திணித்துக் கொண்டு வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அங்க போயினா ஒண்ணும் செய்ய முடியாது. அங்க ஜும்மாக்கு போறியா, அங்க துறவு போறியா, ஆனா தராசாத்தை செய்ய மாட்டோம், அடக்க பண்ண மாட்டோம், கல்யாணம் தத்தெடுக்க மாட்டோம். எதுக்கு? இந்த வழிகளை பின்பற்றாட்டி. சொன்னோம்ல, ஜனாசாவை துறவையில எல்லாத்துலயும் வழியேற சொல்றாங்க. இந்த வழியரை பின்பற்றாட்டி என்ன செய்ய மாட்டோம், அடக்க பண்ண மாட்டோம், ஒரு கஷ்ட தர மாட்டோம். எந்த நல்லவர்களும் ஜமாத்து வராது. இப்படி ஒரு ஜமாத் சொல்லலாமா? இப்படி ஜமாத் சொல்ற ரசூல் அனுமதிப்பாங்களா? எல்லா வகையான முஸ்லிம்களுக்கும் அவரு இஸ்லாத்தை சரியா பின்பற்றாத கூட நபியல்லாஹ் அவருக்கான உரிமையை கொடுத்திருக்காங்க. நேர்வழியை பின்பற்றும் என்று கூட்டம் வருகிறது. ஜனாசாவை அடக்க பண்ண மாட்டோம், தொழுகைக்கு அனுமதிக்க மாட்டோம், உங்கள் திருமணத்தை கஷ்ட தர மாட்டோம். ஏன்? வழிகளை நீங்கள் பின்பற்றவில்லையே, நேர்வழியை பின்பற்றுங்கன்னு சொல்ற மாதிரி. அப்ப முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கத்துல அல்லாஹும் தூதரும் இந்த மார்க்கத்தை நமக்கு சரியா கொடுத்து விட்டார்கள். எந்த வார்த்தையுமே எதையும் புகுத்துவதற்கு, எதையும் சொல்வதற்கு, முன்னோர்களை பெரியோர்களை காரணம் காட்டுவதற்கு அல்லாஹ் தூதரும் ஒரு காலம் நமக்கு அனுமதி அளிக்கவில்லை. அதை தெரிந்து கொண்டாலே போதும். இன்றைக்கு இந்த உலகத்துல இந்த மார்க்கம் என்ற பெயர்ல எதையெல்லாம் உங்களுக்கு நன்மை என்று கொடுக்கிறாங்களோ அந்த நன்மை எல்லாம் மார்க்கம் சொன்னதாக இருந்தால், குர்ஆன்ல அல்லாஹ் வழிகாட்டி இருந்தால், நபியல்லாஹ் தன் வாழ்க்கையிலே வழிகாட்டி இருந்தால், செய்தி காட்டி இருந்தால், சொல்லி இருந்தால் தாராளமா பின்பற்றுங்கள். அது இந்த ஜமாத்து அந்த ஜமாத் என்று இல்ல. எல்லா ஜமாத்திலையும் எது உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸில் நெருக்கமா இருக்கிறதோ, சரியா இருக்கிறதோ அதை பின்பற்றுங்க. தௌஹீத் ஜமாத்தை மட்டும்தான் பின்பற்றா சுருக்கமும் சொல்ல முடியாது. நேர்வழி உள்ள ஜமாத்தில் இருக்கலாம், நல்லதை சொல்லலாம். ஆனா நேர்வழி என்று தெரிந்தும் வழிகேடு என்று தெரிந்தும் கூட நேர்வழி என்று நம்பிக்காதீங்க. அது எங்களுக்கான பாதகம் அல்ல, உங்கள் மறுமைக்கான பாதகம். அது உங்கள் மறுமைக்கான தோல்வி. அது ஏன்னு சொன்னா அல்லாஹ் திருமண தெளிவா சொல்றான். இந்த வசனங்களை மறுக்கக்கூடியவர்களுக்கு சமன் அலனமும் இம்மணித்தராக அலல்லாஹி கதிபன், யார் அல்லாஹ்வின் மீது பொய் உரைக்கிறாரோ, அவ் காணத்தில் ஆயாத்திகி, மேலும் அவருடைய வசனத்தின் மீது பொய் உரைக்கிறாரோ, மறுக்கிறாரோ, அல்லாஹ்வின் மீது பொய் சொல்றாரு, மேலும் அல்லாஹ்வுடைய வசனத்தை என்ன செய்றாரு, அவரு பொய்யென கூறுறாரு. இவரை விட பெரிய அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் கீழே இருக்கிறான். அது மட்டுமல்லாது இத்தகையோருக்கு விதிக்கப்பட்ட அவருக்கான பங்கு என்ன செய்யும், அவரை வந்து அடையும். இறுதியில் நம் தூதர்கள் அவர்களை கைப்பற்ற வரும் பொழுது, இறுதியில மௌத்து டயத்துல ஒரு மனுஷனுடைய மௌத்து சக்கராத்து காலம் அல்லாஹ் வசனம் சொல்லி காட்டுறான். அவருக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை அவருக்கு படியா படிக்கிறோம். அந்த மாதிரி பயான் மூலமாக நபியுடைய வார்த்தைகளை படிக்கிறோம். இதெல்லாம் பின்பற்றணுப்பா. உன்சிலமின் ரப்பிக்கு நல்லா சொல்றா, அல்லாஹ் நீங்கள் இலக்கியப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்களா, மாற்றுவதை தேர்ந்தெடுக்காதீங்க. நன்மை என்று எல்லாத்தையும் நீங்க பின்பற்றாதீங்க. நன்மை தீமையும் அல்லாஹ்விற்கு வரக்கூடிய அல்லாஹ்வே தீர்மானிப்பா நன்மை என்று சொல்றோம். அதை கேட்காம அல்லாஹ்வின் மீது பொய் கூறாங்க. அல்லாஹ் சொல்லலையே, அல்லாஹ்வுடைய வசனத்தின் மீது பொய் கூறாங்க. இதை மறுக்கிறாங்க. இல்ல, அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது இறுதியாக மௌத்து நேரத்தில் அவர் வரும்போது சொல்லுவாங்களாம், அல்லாஹ் என்று நீங்கள் யாரை பிரார்த்தித்தீர்களோ அவர்கள் எங்கே? அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணாதீங்க. மனுஷன் போய் நீங்க கையேண்டாதீங்க. மனுஷனுக்கு அல்லாஹ் மாதிரி பவர் கிடையாது, மனுஷனுக்கு அல்லாஹ் மாதிரி சக்தி கிடையாது. பிரார்த்தனைகளை செவியேற்போம் அல்லாஹ் மட்டும்தான். குழந்தை இல்ல, ரிசிக்கு இல்ல, வெளிநாட்டுக்கு பயணம் போக முடியல, வியாபாரத்துக்கு நஷ்டம் ஆகுது,
குடும்பத்துல சண்டையா இருக்குது, கல்யாணம் கைகூட மாட்டுது. மாட்டு மதத்தை எதையெல்லாம் செய்வாங்களோ அப்படியே இருக்கு பாருங்க. கல்யாணம் கைகூட மாட்டுது, வா பால் கித்தா போட்டு பார்ப்போம். நம்ம அதை தெரிஞ்சு அதை இருக்காரு, பெரிய ஆளு, பெரிய மகானு, அவர்கிட்டயே பால் கித்தா போட்டீங்கன்னா உன் பிள்ளைக்கு அடுத்த மாசமே கல்யாணம் நடந்துடும். அவர்கிட்ட நீ பால் கித்தா போய் காணிக்கை செலுத்தினா அடுத்த மாசமே உன் மகனுக்கு இஷா வந்துடும். உனக்கு குழந்தை பேர் இல்லையா, இந்த தர்காவை போய் விளக்கு போட்டு வை, மாவட்டி சுட்டு கொடு, ஆடை வைத்து கொடு, அதுக்கு என்ன செய்ய, உனக்கு உடனே குழந்தை பிறக்கும். எப்பேற்பட்ட வழிகளுக்கு எப்பேற்பட்ட அல்லாஹ் கொடுக்க வேண்டிய பவரை இறை மறுப்பாளர்கள் போன்று நாம் இன்னைக்கு சிரித்து வைக்கக்கூடிய காரியங்களை மக்கள் செய்கிறார்கள். அல்லாஹ் அதற்கு எச்சரிக்கை சொல்லி காட்டுறான். இன்னுள்ளாக நிச்சயமாக லா யக்ஃபிரு பிஹி, அல்லாஹ் ஒரு காலமும் மன்னிக்கவே மாட்டான். லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி, அவனுக்கு இணை கற்பிப்பதை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான், அவனுக்கு இணை கற்பிப்பதை. அதை தவிர வேறு பாவங்களை நாடியோடு மன்னிப்பான். இதுதான் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. நன்றாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் விலகிக் கொள்ளுங்கள். எந்த நேரத்திலுமே அல்லாஹ்வுடைய முழுமைப்படுத்தக்கூடிய மார்க்கத்துல, முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்துல இடை சொல்களை நீங்கள் பின்பற்றினால் நன்மை என்ற பெயர்ல, இதுதான் ஹதீஸ் என்று சொல்லக்கூடியதுல, ரசூலுல்லாஹ் சுன்னான் என்ற கட்டுக்கதையில நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருந்தால் நாளை மறுத்த கூட்டமாக, அல்லாஹ்வின் மீது பொய் வைத்த கூட்டமாக, அவருடைய வசனங்கள் மீது பொய் கூறிய கூட்டமாக மறுமையில் எழுப்பப்பட்டு நாம் நரகத்துக்குரிய மக்கள் ஆகிவிடுவோம். அல்லாஹ் அழுது நசிவா நம் அனைவரையும் காப்பானாக. எந்த இடத்துல உங்களுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டாலும் தாராளமா என்ன செய்யுங்க, இது குர்ஆனே ஹதீஸ்ல இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்புங்க. அப்படி கேள்வி எழுப்பி மார்க்கத்தை பின்பற்றுங்க. அப்படி பின்பற்றாமல் இருந்து விட்டால் நாளை மறுமையில இந்த அமல்கள் அனைத்துமே அழியக்கூடியதாக ஆகிவிடும். எது இல்லாமல் இருந்தால், இந்த நேர்வழி இல்லாமல் இருந்தால், அப்பேற்பட்ட துர்பாக்கியத்தில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றி நம்மை சொர்க்கத்தில் உதவி செய்வானாக, நல்ல ஒரு கூட்டத்தில் ஒன்றாக வைப்பானாக என்று கூறிக்கொண்டு இந்த உரை நிறைவு செய்கிறேன்.